யாழ்ப்பாணம் சரியான ஹாட்டா இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. டேய் திருப்புடா. கலர் வித்தியாசம்டா. பெட்ரோல் அடிச்சு போ. ஒரே இது எடுமா. பெட்ரோல் அடிக்க போறியா? எங்க? அதுல அடி. ஆரஞ்சு கலர் எடுமா. ஆயில்ஸ். அதுல அடிக்கலாம்டா திருப்பி ஒரு காகில்ஸ்க்கு போய் அடிச்சிட்டு. டேய் திருப்பேண்டா இதுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு ஸ்பெஞ்சிட்டை விட்டு வந்து நிற்கிறோம். நம்ம தெரிஞ்சிருக்கும் வேறு 7ஆம் தேதி வந்து ஸ்பெஞ்சிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அவரோட இணைஞ்சு நாங்கள் 2 பேர் போகிறோம். சபேஸு அண்ட் ஜூட் போகிறோம் ட்ரெஸ் உடுப்பல் கலெக்ஷன்கள் பார்க்குறதுக்கு. நிறைய கலெக்ஷன்கள் வந்திருக்கு போலவே கடைகள் வந்திருக்கிறாங்க. நதியாசன்னு சொல்லி உடுப்பு கடை தான் போக போகிறோம். ஸோ அது சேர்ந்து துபாய் மாப்பிள்ளை எங்களுக்கு துபாய் மாப்பிள்ளை வந்திருக்கிறார். ஸோ நிறைய இதுகள் கொண்டு போல இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி கொண்டு நாங்கள் ட்ராவல் வித் மேக்ஸோடு இணைந்து கொண்டு நாங்கள் இந்த ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ண போகிறோம். ஓகே வாங்க போகலாம். அங்கே தாய்லாந்து டிஷர்ட் வலிக்கிட்டு வாடுறது. ஏன்டா தாய்லாந்து டிஷர்ட் வருது? யாழ்ப்பாணம் சரியான ஹாட்டா இருக்குது. என்ன ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் செஞ்சுட்டு வீட்டை போவோமா? இப்போ என்னண்டா எங்கட துபாய் ஷேக்குக்கு தான் அதுக்கப்புறம் உடுப்பு. அவர் முந்தியெல்லாம் இந்த என்ன குதிரை காலம் தான் தெரிஞ்சது. இப்போ துபாய்க்கு இப்போ ஷேக்கில் உடுப்பு தான் இருப்பாங்க. இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கா ஷேக்கில் உடுப்பு? ஷேக்கில் உடுப்புகள் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் விலையாக இருக்கும். துபாய் மாப்பிள்ளைக்கு என்ன சந்தியில் பொம்பளை எப்படியா கொடுக்குறாங்களாம். இப்போ தான் இப்போ ட்ரிங்கோ போகணுமேடா நீ அடுத்தது. ட்ரிங்கோவுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடத்தான். அதை இப்போ பார்ப்பேன். துபாய் மாப்பிள்ளை பார்த்துக்கொள்வார். எல்லாம் வானம் இருக்குது. வானத்துக்கு பெட்ரோல்லேருந்து சாப்பாட்டிலேருந்து ரூமிலேருந்து எல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. அப்போ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ரொமான்ஸ் இருக்குமென்று தெரியல அவருக்கு. அதே பிறகு சரி கண்ணாடி கிளியர் இல்லையாடா? இல்லாட்டி என்ன ஃபோன் கிளியர் இல்லை? ஃபோன் அது கண்ணாடிக்கு இது மங்கும். ஓகே இருக்கா? சரியா கிளைமேட் ஓகே இருக்கா? கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனை தான். சரியான ஹாட்டாக இருக்குது. அங்கே அப்படி இல்லை. அங்கே வெயில் என்ன நிறமண்டே தெரியாது. தாய்லாந்து அவ்வளோ ஒரு தாய்லாந்து டிவிலாம் போட்டு வரணும். போட்டோடு அதனால திருப்புடா. கலர் வித்தியாசம்டா. பெட்ரோல் அடிச்சு போ. ஒரே இது எடுமா. பெட்ரோல் அடிக்க போறியா? எங்க? அதுல அடி. ஆரஞ்சு கலர் எடுமா. ஆயில்ஸ். அதுல அடிக்கலாம்டா திருப்பி ஒரு காகில்ஸ்க்கு போய் அடிச்சிட்டு. டேய் திருப்பேண்டா இதுல. இது என்ன கட்டம்? என்ன ஓட வைக்கிறதுக்கு தான் நான் என்ன KFC பாக்கெட் எடுத்துறாடி இன்னைக்கு நான் நாட்ரோல நீ அழுவேன். கோட்டை விட்டு வந்து போட்ற வேலை இது. ஆஷ் தான் தெரியும். ஆஷ் இல்ல அது வேற டார்க் கலர். அதுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங் கோட் போக தான் மெயின் புரோகிராமே இது வலிக்குறாங்க. ஆனா இந்த கோட் கொண்டு இது போட இல்லையா சுவி? குர்தா அதான் அந்த வேலை ஒண்ணு இந்த வேலை அது நீங்க போட்டு வாங்க. வட்டியோட வரட்டடா. போட்டு வாங்க. சரம் காச்சிட்ட போடலாம். ஆரக்காரருக்கு 3750 ரூபாய். என்ன சாமான்? KFC பாக்கெட். என்ன மாதிரி ஸ்பெஞ்சர்? ஓகே அவன் சத்தம் இல்லாம இருக்கான். சரி அவஸ்க்கு எங்க போவோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க போறீங்க? என்ன எடுக்க போறீங்க முதல்ல? கோட்டுக்கு. ஜீன்ஸ் தான். ஜீன்ஸ் எடுக்க போறீங்களா? இப்போ என்ன மாதிரி 3 பேர் வாரா 3 பேருக்கும் தைக்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி உங்களுக்கு மட்டுமா? பட்ஜெட் என்ன உங்களோட? 20,000 எடுத்துட்டு வாங்க. ATM இல்லப்பான் சரியா இருக்கு. யூஎஸ்ல இருக்கிற பட்ஜெட் தான் பாருங்க. இந்த கிராம் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்றாங்க. கிராமோ கிராண்டோ இருக்கா? உங்களோட கல்யாணம் எந்த மண்டபத்துல நடக்குது? பிளான் இல்ல. பிளான் இல்ல கல்யாணமா இருக்குது. வாரத்துக்கு இன்விடேஷன். அப்ப என்னன்னு சேலம் பேரு? உள்ள வந்தானே தலைவன். சுமார் எத்தனை ஒரு 2000 பேர்? மாநாடு நடத்த போறேன். மாநாடு நடத்த போறேன்.
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எத்தனை பேர் நார்மலா எதிர்பார்க்குறீங்க? 100 பேர் 100 பேர். ஏன் நீங்க சங்கரியில் அதை எல்லாம் செய்யக்கூடாது? துபாயில இருந்து வந்துட்டு துபாய் ஷேக் சங்கரில எல்லாம் செய்யலாம், நிறைய இதுகள் இருக்குது. சாப்பாடுல என்ன கொஞ்சம் காசு தான். வளநேரங்க இங்க 4000 பேர் இல்ல வளநேரங்க அங்க ஏன்டா அந்த பழக்கம் இல்லையா? அடிக்குது அவனுக்கு. நீ வரைக்கும் அவனுக்கு விசராக்கு தந்து விட்டா உனக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்கு க்ளவுஸ் தைக்க போகணும். நினைச்சிடமா அது நீ அதை சொல்லுறாய். அவர்கிட்ட தான் உனக்கு கொடுக்கட்டாமே, என்ன உடனே தருவானா? வருஷம் பூசை 12 பூசை 12 தான் ப்ளவுஸ் கொடுத்துருவேன். அப்போ உனக்கு எல்லாம் ரைஸ் இருக்கு. அந்த ரேஷன் கொடுத்துட்டா அப்புறம் 9 தேதி அல்ல இது ரியோ ஐஸ்கிரீம்ல ரோலும் நல்ல டேஸ்டண்டா. அவங்களும் போய் பார்ப்போம். ஸ்பெஞ்சர் காசு எடுத்துட்டீங்களா? காசு இருக்கும் அந்த அதில் இருக்குது. காசு எடுத்தா அப்படியே போகலாம். ரியோவுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு ரோல்ஸ் சாப்பிட்டுட்டு வரும். இப்பொழுது சிக்னருக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸ்பெஞ்சருக்கு ஜீன்ஸ் பார்க்குறதுக்கு பார்க்கணும் நடக்குது. பையன் மணிக்கணம் கூட இருக்குது. பார்ப்போம். ஒரு கோஆர்டினேட் தெரியுங்களா? ஒரே தான் 16,500 போகுது போல. அதை ஒன்று பாபு. எல்லாருக்கும் போல இருக்குது. இந்த சைட் வெளியே இப்படி எல்லாருக்கும் போல தான் கிடக்குது. குறையத்தான் போட்டுருக்கான் ஸ்பெஞ்சர். 30,000 தான். டிஸ்கவுண்ட் 50 ரூபா போட்டுருக்குது. 29,950 ரூபா. வேலை ஜா சைட் பா. வேம் போடு மீடப்பா. ஓகே வேம் போடு. என்ன வீடியோ நல்லா கோட். இது கடுவா. இல்ல வித்தியாசம் போட நான் சொல்றேன். போட நான் சொல்றேன். வித்தியாசம் தெரியும். போட நீ இருக்க மேல ஆளு. சொல்லு. அவன் ஐயா கலர் செட் ஆகுறா. சூப்பரா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எடுக்கட்டா இது சைஸ் காசாரி ஏடிஎம் தான். மணியா இருக்குடா. அடிக்க சூப்பரா இருக்கு. மணியா இருக்கு. சூப்பர் ஜீன்ஸ் மச்சான். இதுக்கு கிரீன் இல்லாட்டி ஒயிட் ஒன்று போட. ஃபிட்டா இருக்குடா எனக்கு. முட்டத்துல நான் தரேன் சொல்றேன். பாப்போம் இது பச்சை பிடிச்சு என்ன நான் எடுக்கிறதுனா மேலே இருக்கும் ப்ரைஸ். ரெண்டு பேர் நிற்கிறோம் கோட் பார்த்து கொண்டு. ஆனால் விலையத்தான் பார்த்துட்டு 10,000க்கு வரான்றோம். 30,000க்கு நிற்கிது கோட். 950 ரூபா குறைய கிடக்குது. சூப்பராக இருக்கு. சைஸ் நல்லா இருக்குது சபேஸ். 2 எடுத்து வந்தீங்கன்னா எனக்கு கொண்டு எடுப்போம். சஞ்சரம் பார்த்து கொண்டு இருக்கிறார். வெட்டிங்குக்கு போய் பிளான் பண்ணுறேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் தானே இது வந்தா அங்காலையும் இருக்குடா. கொஞ்சம் பிரச்சனை தான். சரி அப்போ வைங்க புறவா. எத்தனை மத்தியானம் விளாடி டேய்
இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு. வடி வேறு நான் சொல்கிறேன் இல்லை அதுனா வடி வேறு இருந்தது சுவி மாதிரி நீ வச்சது 3:30 வந்து நாங்கள் 3 மணிக்கு ஒரு ஜீன்ஸ் எடுக்கிறதுக்கு 3 மணிக்கு போகிறோம் கவேஸ். இதுக்கு எப்படி பார்க்குறான்டா இந்த ஆர்த்து வெளியே நடக்க போகிறான் கொஞ்சம் கூட விட்டு சார்ஜஸ் இருக்கா இல்லை ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் லோயல் டிக்கெட் நம்பர் ஒரு மாதிரி பண்ணிட்டு போகிறார் சிக்னேச்சரில். ஸோ ஃபீல்ஸ் முடிஞ்சுதானே ஸ்வெஞ்சர் மேலே இருந்தால் போகிறது இல்லையா அப்படிதான் ஸ்வெஞ்சர் அடுத்த பிரச்சனை டை கலெக்ஷன் மணியா இருக்குது இது வச்சுக்க நான் கொடுக்க போகிறேன். இது சும்மா வேணா விருப்பம் இல்லை இந்த இது எங்கே